நேற்றைய தினம் நாங்கள் பல்வேறு சபைகளுக்கான வேட்பு மனுக்களை தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய சார்பிலே தாக்கல் செய்திருந்தோம். அந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா இல்லையா என்பது தொடர்பில் அறிவிக்கப்பட்ட பொழுது யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய 3 சபைகளுக்கான வேட்பு மனுக்களும் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே யாழ் மாநகர சபைக்கு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நேற்றைய தினம் சொல்லப்பட்ட காரணம் 2023 ஆண்டு 31 இலக்க உபபிரிவு 3 சட்ட ஏற்பாட்டின்படி தேர்தல் சட்ட ஏற்பாட்டின்படி எங்களுடைய வேட்பு மனுவோடு இணைக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உறுதி உரையிலே, அதாவது நான் இலங்கை நாட்டுக்கு எதிராக ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற உறுதி உரையிலே சத்தியப்பிரமாண ஆணையாளர் கையொப்பமிடவில்லை என்ற காரணத்தினால் அந்த உறுதி உரை நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்ட மற்றொரு உள்ளூராட்சி மன்றம் வலிகாமம் தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய உடுவில் பிரதேச சபைக்கான வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணமாக சொல்லப்பட்ட விடயம் இளம் வேட்பாளர்களினுடைய விடயத்தை உறுதிப்படுத்துகின்ற விதமாக சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் முறையாக உறுதிப்படுத்தப்படவில்லை, பிரதேச செயலாளரானால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 6 உறுப்பினர்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் 5 உறுப்பினர்களுடைய சான்றிதழ்களை சமர்ப்பித்திருக்கின்றோம் என்றும் ஒருவருடைய பிறப்பு சான்றிதழ் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லி வலிகாமம் தெற்கு பிரதேச சபை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற அதே காரணங்களுக்காக பருத்தித்துறை பிரதேச சபையும் கரைச்சி பிரதேச சபைக்குமான எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களிலே இளம் வேட்பாளரை உறுதிப்படுத்துவது தொடர்பிலே தேர்தல் சட்டம் ஒரு விடயத்தை சொல்லுகிறது. அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அல்லது சத்தியக்கூற்று இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இணைக்கப்படாவிட்டால் வயதை உறுதிப்படுத்த முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதிலே யார் அதை அத்தாட்சிப்படுத்துவது என்பது தொடர்பில் அரசியல் கட்சிகளுக்கு போதியதாக தெளிவுபடுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது எங்களுடைய தரப்பாலே. யார் அத்தாட்சிப்படுத்துவது என்பது தொடர்பிலே தேர்தல்கள் சட்டமும் எதையும் சொல்லவில்லை. தேர்தல் திருத்த சட்டம் 2023 ஆண்டு திருத்தப்பட்ட தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்திலே சர்டிஃபைட் காப்பி என்று தான் சொல்லுகிறார், அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி. அந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி என்பது பல சந்தர்ப்பங்களிலே சட்டத்தரணிகளாலே அல்லது சத்தியப்பிரமாண ஆணையாளராலே அத்தாட்சிப்படுத்தப்படுவது வழமை. ஆகவே அந்த விடயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வாதம் தேர்தல் திணைக்களத்தாலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர்களாலே ஒரு ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டதாக, அதாவது வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு முதல் நாள் ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே போதிய கால அவகாசம் அதிலே இருந்திருக்கவில்லை. இரண்டாவது, அது சரியா பிள்ளையா என்கின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. ஆனால் யாழ்ப்பாண மாநகர சபையிலே நாங்கள் போட்டியிடுகின்ற ஒரு முக்கியமான தரப்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கடைசியாக 2 ஆண்டுகள் யாழ்ப்பாண மாநகர சபையை ஆட்சி செய்தது எங்களுடைய தரப்பு. இந்த முறை தேர்தலிலும் மிக காத்திரமான செல்வாக்கை, மிக காத்திரமான தேர்தல் முடிவுகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தரப்பாக எங்களுடைய தரப்பு இருக்கிறது. அதிலே நாங்கள் 27 வட்டாரங்களுக்கும் மிகச்சிறந்த வேட்பாளர்களை நாங்கள் களத்திலே இறக்கி இருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டும் 27 வட்டாரங்களையும் நாங்கள் வெல்லுகின்ற முனைப்போடு இந்த தேர்தல் களத்தை நாங்கள் அணுகி இருக்கின்றோம். நிச்சயமாக வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எங்களுக்கு இருக்கின்ற நிலையிலே மிக நம்பிக்கையோடு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் வேட்பாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட சத்தியப்பிரமாணத்திலே உறுதிப்படுத்தி ஒரு சத்தியப்பிரமாண ஆணையாளர் கையொப்பமிடவில்லை. ஆனால் அதிலே அவர் தன்னுடைய ஃப்ராங்கை அடித்திருக்கிறார், ஆனால் ஒப்பமிடவில்லை என்ற காரணத்தினாலே ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இதேபோன்று நல்லூர் பிரதேச சபையிலே தமிழரசுக் கட்சியினுடைய
ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட போதும், அவர் சத்தியப்பிரமாணத்திலே சைன் வைக்கவில்லை என்பதால் நிராகரிக்கப்பட்ட போதும் அவருடைய தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனு நல்லூரிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மிகச்சிறப்பாக ஒரு ஆச்சரியமான கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால், சட்டத்திலே 2023 ஆண்டு திருத்தப்பட்டவாறான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டத்திலே 31 உபபிரிவு 3 சொல்கிறது, மிகச்சிறப்பாக சொல்கிறது, ஒருவர் கையொப்பமிடவில்லையாக இருந்தால் நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்கிறது. அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்கிறது. நான் அதை உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருப்பதை அப்படியே வாசித்து காண்கின்றேன். த நொமினேஷன் பேப்பர் ஸோ சப்மிட்டட் என்று சொல்வது ஒரு குறைபாடான சத்திய கடதாசியை சொல்லி இருக்கிறது. ஸோ சப்மிட்டட் ஷால் நாட் பி ரிஜெக்டட். நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறது. நிராகரிக்கப்பட முடியாது என்று சொன்ன அந்த சட்டத்தை வைத்து என்னுடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்கார்கள். நல்லூரிலே நிராகரிக்கவில்லை. தமிழரசு கட்சியினுடைய நல்லூர் வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை. ஆனால் எங்களுடையது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 31வது இந்த சட்டத்தின் 31 சொல்கிறது எப்பொழுது வேட்புமனுவை நிராகரிக்கலாம் என்று சொல்லுகிறது. 31 சொல்கின்ற விடயம் 2 விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். 31 பி பிரிவு சொல்கிறது, மொத்த எண்ணிக்கையை கொண்ட வேட்பாளர்களை தராவிட்டால் அந்த வேட்புமனுவை நிராகரிக்கலாம். வேட்புமனுவிலே உதாரணத்துக்கு யாழ் மாநகர சபையை பொறுத்த மட்டிலே வேட்புமனுவிலே 48 பேரை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த 48 பேரை கொடுக்காமல் 47 பேரை கொடுத்திருந்தால் அந்த வேட்புமனுவை நிராகரிக்கலாம் என்று 31வது பிரிவு சொல்லுது. 31வது பிரிவு மட்டும்தான் எவ்வாறு வேட்புமனுவை நிராகரிக்கலாம் என்று சொல்லுகின்ற பிரிவு. அதில் எஃப் பிரிவு சொல்கிறது, 31(1) சொல்லுகிறது, சட்டத்தாலே தேவைப்படுத்தப்பட்ட பெண்களையோ அல்லது சட்டத்தாலே தேவைப்படுத்தப்பட்ட இளைஞர்களையோ யுவதிகளையோ உள்ளடக்காவிட்டாலும் வேட்புமனுவை நிராகரிக்கலாம். வேட்புமனுவில் உள்ளடக்காமல் இருந்தால் அதன் பிரகாரம் இவர்கள் எங்களுக்கு தந்த அறிவுறுத்தலின் பிரகாரம் வட்டாரத்தில் 4 பெண்கள் மாநகர சபையில் இருக்க வேண்டும். விகிதாசாரத்தில் 10 பெண்கள் 12 பெண்கள் மாநகர சபையில் 10 பெண்கள் மாநகர சபையில் இருக்க வேண்டும். இளைஞர்கள் 12 பேர் மாநகர சபையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதிலே நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே மாநகர சபையில் இதிலே எங்களுடைய நொமினேஷன் பேப்பர் வேட்புமனுவிலே வட்டாரத்தில் 5 பேரை கொடுத்திருக்கிறோம், விகிதாசாரத்திலே 10 பேரை கொடுத்திருக்கின்றோம், 12 இளைஞர்களை கொடுத்திருக்கிறோம். இதிலே கொடுக்கப்பட்ட 10 பெண்களில் ஒருவருடைய சத்தியக்கூற்று பிழை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நொமினேஷன் பேப்பரின் படி நாங்கள் சரியாக கொடுத்திருக்கிறோம். நொமினேஷன் பேப்பரிலே பெண்கள் இருக்க வேண்டிய அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சட்டம் சொல்லுது சரியாக இருந்தால் நிராகரிக்க முடியாது. வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 2 ஒரு பிரிவிலே நிராகரிக்க வேண்டும். ஒன்றில் மொத்த வேட்பாளர்களில் குறைபாடு இருக்க வேண்டும், அல்லது பெண்கள் அல்லது இளைஞர்களில் குறைபாடு இருக்க வேண்டும் என்றால் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் சரியாக கொடுத்துருக்குறோம். 31 உபபிரிவு 3 சொல்லுகிறது ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுண்டு. அஃபிடேவிட் சைன் பண்ணல என்றால் ரிஜெக்ட் பண்ணாதேங்கோன்னு சொல்லுது, திட்ட தெளிவாக சொல்லுது. ஒரு ஆள் சைன் பண்ணலைன்னா அவரை மட்டும் நீக்கி விடுங்கோ, மற்றாக்களை நிராகரிக்காதீங்கோ என்று தெளிவாக சொன்ன சட்டத்தை வச்சுத்தான் எங்களுடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்கிறார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் இந்த சட்டத்தின்படி தான் நிராகரிக்கிறது என்று சொல்வது அவமானம். ஏன்னா நிராகரிக்கக்கூடாது என்று சொன்ன சட்டத்தையே நீங்கள் எங்களை நிராகரிப்பதற்காக பயன்படுத்துகிறீர்கள். தயவுசெய்து வேறு ஒரு சட்டத்தை கண்டுபிடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் வேட்புமனுவை நிராகரிக்கக்கூடாது என்று சட்டம் சொல்லியிருக்கிறது. ஆனால் 83ஆம் ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்ட பொழுது சத்தியப்பிரமாணம் கொடுக்காவிட்டால் வேட்புமனுவை நிராகரிக்கலாம் என்று இருந்த ஏற்பாடு பின்னர் திருத்தப்பட்டிருக்கிறது. என்றால் ஒருவர் கொடுக்காமல் விட்டால் முழு லிஸ்டையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக சட்டம் திருத்தப்பட்டது. அவ்வாறு சட்டம் திருத்தப்பட்ட பொழுது ஒருவர் கொடுக்காவிட்டால் அவரை நீக்கிவிட்டு மீதி பேரோடு நடத்தலாம் என்று சொல்லியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் நான் நினைக்கின்றேன், என்னுடைய நினைவு சரி என்றால் கடந்த 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிலே தமிழர் விடுதலை கூட்டணி சார்பிலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவிலே என்னுடைய நினைவு சரி என்றால் 15 பேருக்கிட்ட அல்லது 10 தொடக்கம் 15 பேருக்கிட்ட ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதில் பல பெண்களும் இருந்திருப்பார்கள்.
ஆனால் வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை. அதே போன்று இந்த முறை நல்லூர் பிரதேச சபையிலே வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை. இது பெண் என்றதாலே மாற்ற வேணும் என்று கூட ஒரு இடமும் சொல்லல. அல்லது பெண் இல்லை என்றால் நீங்கள் வேட்புமனுவில் கழிக்கலாம், ஆண் என்றால் கழிக்கக்கூடாது என்று எதுவுமே இல்லை. ஏன் நான் 2வது பிரிவை சொன்னான் என்றால், ஆண் இல்லை என்றாலும் மொத்த வேட்பாளர் எண்ணிக்கை குறைஞ்சுவோம். அவற்றை பேரை நீக்கினால் மொத்த வேட்பாளர் எண்ணிக்கை குறையும். ஏன்னா 31(1)B பிரிவு சொல்லுது மொத்த வேட்பாளர் எண்ணிக்கை குறைஞ்சா ரிஜெக்ட் பண்ணுங்கொண்டு. ஆனால் சட்டம் ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு தந்திருக்கு. தச்சு தவறி ஒரு வேட்புமனுவில் ஒரு அஃபிடவிட் பிழை என்றால் நீங்கள் நிராகரிச்சிடாதீங்கொண்டு ஒரு பாதுகாப்பு தந்திருக்கு. அவரை மட்டும் நீக்குங்கொண்டு சொல்லி ஒரு பாதுகாப்பு தந்திருக்கு. அந்த பாதுகாப்பையே எனக்கு ஆப்பா வச்சிருக்கிறேன். அதுதான் ரீசன் காட்டியிருக்கு. சட்டம் சொன்ன பாதுகாப்பு தான் என்னுடைய வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணமாக சொன்னது மிகப்பெரிய அபத்தம். இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபத்தம். நான் இன்றைய தினம் யாழ் மாவட்ட தேர்தல் ஆணையாளருடன் பேசுகின்ற பொழுது நாங்கள் 3 மொழி சட்டத்தையும் பார்த்தோம். ஆங்கிலத்தில் எவ்வாறு இருக்கிறது, தமிழில் எவ்வாறு இருக்கிறது, சிங்களத்தில் எவ்வாறு இருக்கிறது என்றால் எனக்கு சிங்கள புலமை இல்லை. சிங்களத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்று பார்த்தோம். ஆனால் 3 மொழிகளிலும் ஒரே சட்டம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சட்டத்திலே மொழிகளில் மாற்றம் இருந்தால் சிங்கள மொழி மூலமான சட்டம் மேலோங்கும் என்பது இலங்கையிலே ஏற்பாடு. ஆகவே சிங்கள மொழி சட்டத்தை பார்த்த பொழுதும் அவ்வாறு இல்லை. ஆகவே என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் நிராகரிக்கப்படக்கூடாது என்று சொன்ன சட்டப்பிரிவின் கீழ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன். இது மிகப்பெரிய அநீதி. இது ஒரு ஊடக அறிக்கை அல்லது ஒரு தேர்தல் ஆணையாளராலே வழங்கப்பட்ட சட்டத்துக்கு புறம்பான ஒரு வழிகாட்டலின் காரணமாக நான் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறேன். அவர்கள் ஊடகத்திலே சொல்கிற அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்களாம், பெண் குறைஞ்சால் நீக்குங்கோண்டு. ஆனால் சட்டம் சொல்லியிருக்கு அப்படி நீக்கலான்னு. சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு நீக்கலான்னு. அந்த பெண்ணை மட்டும் நீக்கு. வேட்பு மனுவில் இருக்குது என்று சரியா. அந்த பெண்ணுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை எலெக்ட் பண்ணப்படுறதுக்கு. சட்டம் தந்த பாதுகாப்பு எனக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் சுயேட்சை குழுக்கும் சட்டத்தால் ஏற்படுத்தி செய்யப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பையே காரணமாக காட்டி எங்களுடைய வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டது மிக மோசமான சட்டமீறல். இதை நாங்கள் நிச்சயமாக மேல் நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ எங்கே என்றாலும் போவோம். நாங்கள் இதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய யாழ் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மிக பண்பாக எங்களோடு இந்த விடயங்களை கதைத்திருக்கிறார். அவரிலே எந்த ஒரு தவறும் கிடையாது. அவருக்காக அனுப்பப்பட்ட வழிகாட்டலை அவர் மீற முடியாத நிலைமையில் அவர் இருப்பதாக தோன்றுகிறது. ஆகவே அவரோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிணக்கும் கிடையாது. ஆனால் மத்திய தேர்தல் ஆணையாளரால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த கைட்லைன்ஸ் அது சட்டம் அல்ல. அவர் நித்திர கொண்டுட்டு ஒழும்பி வந்து ஒரு கைட்லைனை விடையிலாது. சட்டத்துக்கு மேலதிகமாக சட்டத்தை மீறுற மாதிரி எதையும் செய்ய முடியாது. ஆகவே எனக்கு வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை எனக்கு எதிரான தீர்மானமாக கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட இந்த அநீதிக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடருவோம். நான் இன்றைய தினம் மன்றாட்டமாக ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறேன். தயவு செய்து எங்களை வழக்கு மட்டும் போக விடாதீர்கள். சட்டத்தை பார்த்து எங்களுக்கு நியாயத்தை தாருங்கள். இதை நான் வழக்குக்கு போக முதலே உங்களுடைய மேலதிகாரிகளோடு கலந்துரையாடி இது சட்டத்திலே சொல்லப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இதை நிராகரிக்க முடியாதென்று உங்களுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருந்தால் அதை செய்யுங்கள் என்கின்ற விடயத்தை நான் மன்றாட்டமாக வினயமாக கேட்டிருக்கிறேன். ஆகவே அவர்கள் கலந்துரையாடட்டும். சட்டத்திலே இல்லாமலும் நாங்கள் நிராகரிப்போம் என்று புது வியாக்கியானம் எனக்கு தந்த பாதுகாப்பையே கேள்விக்குட்படுத்தி அதை சிதைக்கின்ற சட்ட வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் அதில் தேர்தல் திணைக்களம் மிக உறுதியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். ஏனென்றால் எனக்கு மாநகர சபையோடு ஒட்டி கொண்டிருக்கிற நல்லூரிலே தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுவை நிராகரிக்கவில்லை. அந்த ஒருவரை மட்டும் நிராகரித்திருக்கிறார். ஆனால் எங்களுடையது மட்டும் முழு லிஸ்ட்டும் நிராகரித்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் தேர்தல் அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் உங்களுக்கு வழங்கியிருக்கிற வாக்குறுதிகள் எங்களுக்கு அவர்களால் கோரிக்கைக்கு வாக்குறுதி எதுவும் தர முடியாது. கலந்துரையாடி பதில் இல்லை, அப்படி நான் எதிர்பார்க்கவும் கூடாது. அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் மேலதிகாரிகளால் வழங்கப்படுகின்ற எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை அமுல்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் எந்த தவறும் கிடையாது. ஆனால் நான் சொல்லியிருக்கேன், சட்டத்தை நீங்கள் கதைக்க முடியுமாக இருந்தால் கதைத்து, சட்டத்தில் எங்கேயாவது இருக்கிறதா என்றால் நீங்கள் கதைத்து, இதை நீதிமன்றத்தில் போய் நாங்கள் தீர்ப்பை காண்பதற்கு முன்பாக
இதை நாங்கள் உள்ளூர தீர்த்து கொள்ள முடியுமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய முடிவை மாற்ற இயலுமாக இருந்தால் தயவு செய்து அதை செய்யுங்கள் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன். என்றால் ஒரு சட்ட போராட்டம் நடத்துவதற்குரிய கால விரயம், நேர விரயம், பண விரயம் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தயவு செய்து சட்டத்துக்கு புறம்பாக எனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பையே எனக்கு எதிராக பயன்படுத்துகின்ற நேர எதிரான அணுகுமுறையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்கின்ற கோரிக்கையை வினயமாக விட்டிருக்கு. சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருக்கிறார், பிரதீபன் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவற்றை நிறைவேற்றி இருக்கலாம், இதை பரிசீலனைக்காக கொழும்புக்கு அனுப்பியது தவறு என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நீங்களும் அவருடைய அதிகாரத்தை கொண்டு உங்களுடைய இதை நிவர்த்தி செய்திருக்கலாம். என்னை பொறுத்த மட்டிலே இந்த வேட்புமனுக்களை நிராகரிப்பதா இல்லையா என்கின்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டியது இங்கு இருக்கின்றவர்கள் தான், அவர்களுடைய முடிவு. அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் மேலதிகாரிகளிடம் கேட்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும். பிறப்புச் சான்றிதழ் தொடர்பாக சந்தேகங்கள் இருந்ததாலே அல்லது பலருடைய நிராகரிக்கப்பட்டதாலே கொழும்புக்கு அவர்கள் தகவலை அனுப்பி அது தொடர்பாக கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய விடயம் தொடர்பாக அவ்வாறு கேட்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை, அல்லது கேட்டார்களா என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே 16ஆம் தேதி 3ஆம் மாதம் வழங்கப்பட்ட வழிகாட்டலின்படி அதில் மேலே கொழும்பு தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை காண்பித்து தான் நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் அது மிக தவறான அணுகுமுறை. நீங்கள் வழக்குக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த தேர்தல்கள் அதிகாரிகளுக்கு ஒரு அவகாசம் வழங்குகிறீர்களா? இல்லை, இப்போ எங்களுக்கு தேவை, சில கால அவகாசம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. காரணம், நாங்கள் உரிய ஆவணங்களை சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய வழக்கை தாக்கல் செய்வதற்காகவே. அந்த காலப்பகுதியில் ஒரு வேண்டுகோளாக இதை நான் சட்டத்தை சுட்டிக்காட்டி ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைப்பதற்கும் விரும்புகிறேன். ஆனால் அந்த முடிவில் நான் தங்கியிருக்கப் போவதில்லை. நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுத்து மூலம் தந்திருக்கிறார், நாளைய தினம் தருவதாக சொல்லியிருக்கிறார். இன்று அந்த காரணம் கடிதம் வழங்கப்படாத ஏனைய கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுரேஷ் கொடுத்துருக்காங்க, பல்வெட்டித்துறை சுயேட்சை குழு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நாளைக்கு காலம் தாழ்த்துறதுக்கு இல்லை, நான் அந்த தாழ்த்துறதுக்கான காரணத்தை கேட்கவில்லை. உண்மையிலேயே நானும் ஒரு கோரிக்கையை வாய்மொழி மூலம் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தந்த சட்ட பாதுகாப்பையே எனக்கு எதிராக திருப்பக்கூடாது, தயவு செய்து இதை ஒருக்கா மேலதிகாரிகளுடன் கலந்துரையாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அவ்வாறு கலந்துரையாடி எனக்கு சாதகமான பதிலை தந்து எங்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் நான் வழக்குக்கு போக தேவையில்லை. நாளைய தினம் அல்ல, 2 நாள் கழித்து தந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். தெரியாது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி அதிகார சபைகள் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தது. அதில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களது 9 பிரதேச சபைகளுக்கான அல்ல உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்தும் ஒரே காரணத்தை கோரித்தான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் கிளிநொச்சியிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, வேறு ஒரு சில இடங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். எமக்கு மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் போன்றவை முழு இலங்கையிலும் ஏறத்தாழ 250க்கும் மேற்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எம்மை பொறுத்தவரையில் ஒரே காரணத்துக்காகத்தான் இவை நிராகரிக்கப்பட்டதாக எமக்கு இப்பொழுது 9 பிரதேச சபைகளுக்கான கடிதங்களை தந்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் காரணங்கள் என்றவர்கள் போகிறார்கள். இளம் வேட்பாளராக பெயர் குறித்த நியமன பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேட்பாளர்களின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படாமையால் ஆக குறைந்த இளம் வேட்பாளர்களின் பிரதிநிதித்துவம் நிச்சயப்படுத்த முடியாது இருப்பதனால் முழு பெயர் குறித்த நியமன பத்திரமும் நிராகரிக்கப்படுகிறது. இது 9 தேர்தல் உள்ளூராட்சி சபைக்கும் எங்களுக்கு ஒரே காரணம்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் சகல பிரதேச சபைகளுக்குமான தேவையான அளவுக்கான இளைஞர்களுக்கான
அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்களை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இந்த பிறப்புச் சான்றிதழ் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். பிறப்புச் சான்றிதழ் எடுக்கிற இடங்கள் என்று சொல்லியிருக்கு. அங்கே அவர்கள் கையெழுத்து வச்சு ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கத்தான் அதுகள் தரணும். அதனுடைய ஃபோட்டோ பிரதி, ஒரிஜினல் மூலப்பிரதி எங்கேயும் கேட்கப்படவில்லை. எந்த ஒரு சட்டத்திலும் மூலப்பிரதியை கொடுக்க சொல்லி கேட்கப்படவில்லை. ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்டதெல்லாம் பிரதியை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி. எங்களுக்கு தருவதெல்லாம் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதிகள் தான் தருகிறார்கள். அந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதிகளினுடைய படக்கோப்பி, ஃபோட்டோ கோப்பிகளை நாங்கள் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் ஜேபி மூலம் அதை இது உண்மையான பிரதி என கையெழுத்து வைத்து அவற்றை கொடுத்திருக்கிறோம். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. இவர்களை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளாமல் அது தவறு என்று சொல்லி 9 இடங்களுக்கு அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஏன் கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி, சட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் இவர்கள் இளைஞர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இங்கே நாங்கள் 2 ஆவணங்களை கொடுக்கிறோம். இவர்கள் இளைஞர்கள் என்பதை உறுதிப்படுத்த, ஒன்று பிறப்புச் சான்றிதழ் கொடுக்கிறோம், இன்னும் ஒன்று ஐடென்டி கார்டு காப்பி கொடுக்கிறோம். இதில் 2ம் அவரது ஆண்டுகள் அதில் மிக தெளிவாக ஆண்டு டேட் ஆஃப் பர்த் 2லும் மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை பார்க்கிற பொழுது அவர் இளைஞனா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியும். ஆகவே இது பிறப்புச் சான்றிதழ் அலுவலகத்தில் அவர் கையெழுத்து வைக்கவில்லை, அப்படி கையெழுத்து வைக்கப்பட்டது, அது ஒரிஜினலாக இல்லை, மூலப்பிரதியாக இல்லை என்று இவர்கள் கூறுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம். மூலப்பிரதியை இவர்கள் எந்த நிமிடமும் எங்களிடம் கேட்கவில்லை. இவர்களது எந்த ஆவணத்திலும் மூலப்பிரதியை ஒப்படைக்க சொல்லி கேட்கப்படவில்லை. இவர்கள் எங்களுக்கு தந்த ஆவணங்கள் அனைத்திலும் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதிதான் கேட்கப்பட்டதே தவிர மூலப்பிரதியாக எதுவும் கேட்கப்படவில்லை. ஆகவே இது நிராகரிக்கப்பட்டது தவறான, 100% தவறானது. எங்களைப் போல் பல பேர் நீதிமன்றம் போவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சட்டத்தரணியுடன் பேசியிருக்கிறோம். வருகிற நாளைக்கு சனி ஞாயிறு கடந்து திங்கட்கிழமை இது கொழும்பு சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கான இது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்படும். ஆகவே இந்த வழக்கினூடாக நாங்கள் வெற்றி பெறுவோமாக இருந்தால் இந்த அடிப்படையில் நிராகரிக்கப்பட்ட அனைவருக்கும் தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியப்பாடுகள் கிடைக்கிறது. எம்மை தவிர வேறு பலரும் நீதிமன்றம் போக இருக்கிறார்கள். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் தேவையான சகல ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ எங்களுக்கு விடயம் தெரியாது என்பது அல்ல. தேர்தல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தில் கேட்டு அவர்கள் சம்மதித்ததின் பிரகாரம்தான் நாங்கள் இதனை செய்திருக்கிறோம். நாங்கள் கச்சேரியில் இருந்து கூட அங்கும் தேர்தல் ஆணையாளருடைய முகவர்கள் இருந்து இது சரி ஏற்றுக்கொள்ளப்படும் என்றதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் அதனை கொடுத்திருக்கிறோம். இவை அனைத்துக்கும் பிற்பாடு இது நிராகரிக்கப்பட்டது என்பது எம்மை பொறுத்தவரையில் தவறானது. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நீதிமன்றம் செல்வது. நீதிமன்றத்தில் நாங்கள் இதற்கான தீர்ப்பை பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம். இவர்களுக்கும் கூட நிச்சயமாக தெரியும் இது தவறான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அரச உத்தியோகத்தர்கள் ஒரு கண்மூடித்தனமாக செயற்படக்கூடாது. அந்த சொல்வார்கள் குதிரைக்கு லாடன் கட்டிவிட்ட மாதிரி ஒரே நேரில் பார்க்குறது. சட்டம் என்னத்துக்கு கொண்டு வரப்பட்டது என்பது அதிகாரிகளுக்கு தெரியும். அதன் நோக்கம் என்பது அதிகாரிகளுக்கு தெரியணும். இளைஞர்களை உத்தரவாதப்படுத்துவதுதான் நோக்கம். இவர்கள் இளைஞர்கள் என்பது இவர்களால் உத்தரவாதப்படுத்தப்படுமாக இருந்தால் பிரச்சனை கொழும்புக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லாம் படிச்சிருங்க தானே, அதிகாரிகளாக இருக்கிறீர்கள், உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் விரிஞ்சு தானே உங்களை இந்த உத்தியோகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இவர்கள் இளைஞர்கள் என்பதை உத்தரவாதப்படுத்தினால் இவர்கள் கொழும்பிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. இவர்கள் இளைஞர்கள் என்று உத்தரவாதப்படுத்துவதற்கு 2 ஆவணங்கள் கைவசம் இருக்கிறது, ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த திறமை இந்த அதிகாரிகளுக்கு இல்லையா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் உதவி ஆணையர்களாக இருக்கலாம், அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கலாம். அவை இவர்கள் எல்லோருமே படித்தவர்கள், திறமைசாலிகள், விஷயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள். இவர்களே இதுக்கு கொழும்பில் கேட்கணும் விளங்க இல்லை. சட்டத்தினுடைய நோக்கத்தை முதல் புரிந்து கொள்ளணும். சட்டத்தினுடைய நோக்கம் இவர்கள் இளைஞர்களா இல்லையா, நாங்கள் கொடுத்த ஆவணங்கள் அவர்கள் இளைஞர்கள் என்பதை திருப்திப்படுத்த போதுமானது. அது அல்ல இது நீங்கள் ஒரிஜினலை கொண்டு வர சொல்லி எங்கேயுமே இல்லை. இவர்கள் எங்கே தான் எனக்கு உண்மையிலே எனக்கு விளங்கல. நான் நிறைய தேர்தலை பார்த்துருக்கேன். 67 வயசு, இதுக்கு நான் 15-20 தேர்தலுக்கு மேலே பார்த்துருப்பேன். பட் இப்படியான பிரச்சனையை நான் எதிர்நோக்கியது கிடையாது. ஆகவே நீதிமன்றம் சென்று அதற்கான உத்தரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றோம். நன்றி. பிரதீபன் சொல்கிறார், எங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் சர்க்குலர் அடிப்படையில் தான் நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம். அதாவது முதலாவது பிரச்சனை என்னென்று சொன்னால் அவர்
அவர் என்ன ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு என்ன தமிழ் தெரிவத்தாட்சியாளி அலுவலராக இருக்கக்கூடிய பிரதிபன் அவர் பதில் அரசாங்க அதிபராகவும் இருக்கிறார். அவர் இன்னும் அரசாங்க அதிபராகவும் வரையில்லை. அவர் நிச்சயமாக அதை வாய்ச்சிருப்பார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆகவே அவருக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும், அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. அவர் இதை செய்கிறதுக்கு முழு அதிகாரம் கொண்டவர். அவர் கொழும்பில் ஆக இவரால் முடியாவிட்டால் கொழும்பில் கேட்கலாம். மற்றபடி அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஆகவே நான் சொல்கிறேன், இவருடைய அதிகாரத்தின் பிரகாரம் இவர் இளைஞர் தான் என்பதை அவரால் உறுதிப்படுத்த முடியுமெண்டா கொழும்பில் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிதானே? என்று சொல்லித்தான் கோர்ட்டுக்கு போனாலும் அவர் இளைஞர் என்றதை நிரூபிக்க எல்லாராலும் முடியும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய தெரிவத்தாட்சி அலுவலராக இருக்கக்கூடியவர் கூட நிச்சயமாக அவரால் இதனை செய்திருக்க முடியும். இதனை கொழும்புக்கு அனுப்பி இதனை நிராகரிக்க வேண்டும் தேவையில்லை. ஒன்று நான் சொல்கிறேன், நாங்கள் எங்களோட நோக்கம் இந்த இந்த அது சுயேட்சை குழுவாக இருக்கலாம், அரசியல் கட்சியாக இருக்கலாம். நோக்கம் என்னென்னு சொன்னால், எவ்வளவு தூரம் நாங்கள் இவர்களுக்கு உதவி செய்து இவர்களை தேர்தல் கேட்க வைப்பது என்பதாகத்தான் இருக்க முடியும். சாதாரணமான கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றும் விளங்காது. ஆகவே அதிகாரிகளுக்கு தான் விளங்கும். அப்போ அதிகாரிகள் இது தவறு இல்லை என்பதை சொல்ல வேண்டியது அதிகாரிகள். நாங்கள் மிக மிக கஷ்டப்பட்டு தேவையான ஆவணங்கள்லாம் கொடுத்த பிறகு இது எப்படி நிராகரிக்கிறது என்று பார்க்கிறதா, அல்லது இது நிராகரிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை பார்க்கிறதா? இவர்கள் பார்த்ததெல்லாம் இது எப்படி நிராகரிப்பது என்பது. ஆகவே இது வேறு ஒன்றும் எனக்கு தெரியலை. ஆகவே இது தவறானது, பிழையானது. நாங்கள் இவர்களிடம் இதுக்கான பதிலோ அல்லது எதுவும் இவர்களால் செய்ய முடியாது. ஆகவே நீதிமன்றம் ஒன்றுதான் வழி. அந்த நீதிமன்றத்தில் நாங்கள் அதற்கான பதிலை பெற்றுக்கொள்வோம். அரசியல் தலையீடு இருக்கலாம், அதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு உதவி செய்வதற்கு சில அதிகாரிகள் முயற்சித்திருக்கலாம். அது இல்லை என்று சொல்லி மறக்க முடியாது. விடயம் தெரியாமல் தான் இவர்கள் குழப்பி அடிக்கிறார்கள் அமைச்சர் சந்திரசேகர் நேற்று. அது நாங்கள் குழப்பி அடிக்கல. குழப்பி அடிப்பது அதிகாரிகளும் அவர் இப்பொழுது கொண்டு வந்து வச்சிருக்கணும் தானே ஆட்கள். அதாவது சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ண தெரியாதவர்களை வச்சு கொண்டிருப்பதனுடைய நோக்கமாக தான் இது. ஆகவே உண்மையாகவே என்ன பிரச்சனை என்று சொன்னால் சந்திரசேகருக்கான விஷயம் புரியாது. அது மீனவற்ற பிரச்சனையும் புரியாது, அரசியலும் புரியாது. அவர் ஏதோ கொழும்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவதற்கு வாலாட்டி கொண்டு தெரியக்கூடிய ஒருவரை தான் அவர் இருக்கிறார். ஆகவே சந்திரசேகர் இந்த கதையெல்லாம் ஒரு கதையாக எடுப்பதற்கான தேவையே கிடையாது. மயிலாடுதுறை நகராட்சி மன்றத்தில் சுயேட்சை குழுவாக மனு தாக்கல் செய்தது. நாங்கள் எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின்படி எல்லாம் சீராக செய்து கொடுத்துறாங்க. இப்போ அவை என்னென்னா, இந்த இளைஞரை நிரூபிக்கிறதுக்கு அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வேணும். ஆனால் எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரிஜினல் இல்லை, பிரதி என்று தான் சொல்லியிருந்தேன். அப்போ அதன்படி நாங்கள் என்ன இப்போ சொல்லுறோம், எங்களுக்கு தந்த நாங்கள் 12ஆந்தேதி காசு கட்டி எடுத்துனாங்க. அதுக்கு பிறகு ரூலை கொண்டு வந்துட்டு இப்போ புது ரூலின்படி இல்லைன்னு சொல்லுவோம். 16ஆந்தேதி ஒரு புது ரூலை கொண்டு வந்துட்டு அதன்படி இது பிள்ளையாண்டு நிராகரிக்கிறோம். அது 16ஆந்தேதி கொண்டு வந்த அந்த திருத்தம் என்ற ஒரு ஊடக அறிக்கை மட்டும்தான் வெளியிட்டிருக்கணும். அந்த அறிக்கை உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அனுப்பப்படவே இல்லை. அப்போதான் முதலாவது பிரச்சனை. உத்தியோகபூர்வமாக சுயேட்சை குழு என்ற ரீதியில் எங்களுக்கு அனுப்பியிருக்கணும், அதை அனுப்பப்பட இல்லை. ஆகவே இந்த நிராகரிப்பு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் இது சம்பந்தம். எங்களுக்கு நாங்கள் ஒரு பிள்ளையும் விடையில் அப்படி இருக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு அநீதி செய்யப்பட்டது. திங்கட்கிழமை வழக்கு பதிவு செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறோம். மேல் 17ஆந்தேதி வேட்புமனு தாக்கல், 16ஆந்தேதி எல்லாம்